திரு தமிழ்மணி, இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாரு, ஒவ்வொரு ஆண்டும் புறக்கணிப்பு நடந்தாலும் தொடர்ச்சியாக அழைப்பு என்பதை கொடுத்துட்றாரு. எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக அல்லது கருத்தியல் ரீதியாக அவர் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிறத காண்டி திரு கனகராஜ் சொல்றாரு, பொருட்படுத்தவே தகுந்தவர் அல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இவங்க போனாங்கன்னு வச்சுக்குவோம், எல்லா கட்சிகளும் இந்த கல்லூரியில் போய் பேசின மாதிரி ஏதாவது கொஞ்சம் கூட பண்பாடு இல்லாமல் அறிவில்லாமல் பேச மாட்டார் என்று யாராவது அவர் சார்பாக உத்தரவாதம் கொடுப்பார்களா? ரொம்ப சிம்பிளாக தான் சார் கேட்குறேன்னா. இல்லை இல்லை என்னங்க நீ கொடுப்பீங்களா? இது இல்லை வேணான்னு சொல்லலையே சார். அவர் ஃப்ரம் டே ஒன் அவருக்கு சில கடமைகள் இருக்கின்றன சார். கவர்னருங்கிறது யார்? ஒரு எமர்ஜென்சி லேம்ப். பவர் போயிடுச்சுன்னா ஜனநாயகத்தில் ஒரு தடுமாற்றம் வருமானால் இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ மெஜாரிட்டி இல்லை, இதெல்லாம் வரும். பல நேரங்களில் நடந்திருக்குது. அங்கே ஜனாதிபதி, இங்கே கவர்னர். அப்போ பவர் உங்ககிட்ட வந்துடுது. அது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கடைசியாக நீ சுருக்க எழுத்துன்ட்டான். நீ சொந்த வார்த்தைகள் அல்லது. அதற்கு பிறகும் இவர் ஒவ்வொரு சார் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த கட்சியிலையா இருந்துருப்போம். ஆர்.என். ரவி எந்த கட்சிங்க, இந்த கேள்வியை கேட்டீங்க, எந்த கட்சியில் வேணுமானாலும் இருக்கட்டும், கவர்னர் ஒரு கட்சி சார்பாகவோ இயக்கம் சார்பாகவோ செயல்பட்டால் அவர் கவர்னராக இருக்க அருகதையற்றவர். பாருங்கள், நீங்கள் யாரை வேணால் கும்பிடுங்க, நான் சொல்லலை. வள்ளுவருக்கு நீங்கள் எதுக்கு காவி அடிக்கிறீங்க? அது ஒரு கவர்னர் செய்கிற வேலையா? எனவே புறக்கணிப்பது என்பது போன ஆண்டே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த 6வது மாடியில் அந்த வித்தியாசம்தான். இதை பேசிட்டோம். இந்த ஓராண்டு காலத்தில் ஏதாவது ஒரு திருந்தி இருக்காருன்னு ஒரு நடுநிலையாக உள்ள ஒருத்தர் இல்லை சார். புறக்கணிச்சாங்க சார், அவர் உணர்ந்துட்டார் சார், அப்படிலாம் பேசுறது நிறுத்திட்டார். ஃபைல்ஸ்னு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனங்களில் நிறைய ஃபைல்ஸை பெண்டிங்கில் வச்சிருக்காரு அப்படின்னாங்க. இன்னைக்கு அப்படியான குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கான இடமும் இல்லை அப்படிங்கிறது மாற்றமாக பார்க்க முடியாது. அவர் கடமையை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு, உளறுகிறார் என்கிற குற்றச்சாட்டு வேறு வேறு. சரி, எங்கே போனாலும் உளறுவாய, அவ்வளவு கடும் விமர்சனத்துக்குள்ள உளறுவாயன் என்பது மன்னித்து விடுங்கள். சரியான இருக்கக்கூடிய பொறுப்பு, உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கு. யார் ஒருத்தருமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் அவர் உளரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, உயர்ந்த பொறுப்பில் இருக்காருங்க, நான் உளரலாங்க, அவரு உளரக்கூடாது சார். கவர்னர் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கார், திருவான்மியூரில் இருக்கார் சார். மாடல் கவர்னர் கோபாலகிருஷ்ண காந்தி வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்தார். கல்கட்டா பூரா சிவியர் பவர் கட். ஓகே, சொல்லிட்டார், கவர்னர் மாளிகையிலையும் நான் பவரை கட் பண்ணிவிடுவேன். ஒரு கல்கட்டாவில் உள்ள ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன கிடைக்குதோ எனக்கு அது எவ்வளோ சொன்னாங்க கவர்மெண்டில். இல்லை, நோ, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கல்கட்டாவில் பசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு போதும். கவர்னருங்கிறதுக்காக நான் பவரை யூஸ் பண்ண மாட்டேன்னு இருளில் கவர்னர் மாளிகை எல்லோருக்கும் தெரியும் மூடி இருந்தது. ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது மொழி வாரியாக பிரிக்கிறாங்கன்னு அவர் பேசினார்னு இப்போ சொன்னீங்க. நீங்கள் இந்தியாவே மொழிவாரி மாநிலம் அதை கடந்தும் இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் அரசியல் ரீதியான அல்லது கருத்தியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கு. ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடிகிறதா? அதில் என்ன உங்கள் பார்வை? ரைட், நம்ம நல்ல கேள்வி. முந்தி கூட சொன்னீங்க நீங்கள் சார், பதவிக்காலம்னு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவர்கள் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கு சார். ஓகே, சில பதவிகளுக்கு வேக்குவம் வரக்கூடாதுங்கிறதுனால, ஓகே, ஒரு கேப் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதனால இன்னைக்கு அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டு கவர்னர். எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே, அதில் கரெக்டு. ஆனால் அவர் தன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டு அவருடைய சொந்த கொள்கை சார், அரசியல்வாதியை ஆக்க வேணான்னு தொடர்ந்து போராடணும். இப்படிப்பட்ட அதிகாரிகளும் இவ்வளவு மோசமாக இருப்பாங்கன்னா அரசியல்வாதி இவ்வளவோ கையெடுத்து கும்பிடலாம். இப்போ இந்த திராவிட இயக்க கொள்கைகள் அல்லது மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேசக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பங்கேற்கிறது தேநீர் விருந்தில். இப்போ
இப்போ திமுக கூட்டணிகள் தான் இதை புறக்கணிக்கிறார்கள். அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அதிமுக இப்போ அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமா? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? தவறுன்னு கருதுறேன் சார். ஆர்என் ரவி வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. ஓகே, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட போகிறான். என்ன பண்ணார் அவர்? மரபுகள் எல்லாம் பற்றி ரொம்ப பேர் பேசிட்டாங்க. இவரை முதல் சட்டசபை கூட்டத்தை கவர்னர் தொடங்கி வைக்கிறதுங்கிறது ஒரு மரபு தான். தொடர்ந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்தார், எழுதி கொடுத்தாங்க. தந்தை பெரியார் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, காமராஜ் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, அம்பேத்கர் பேரை சொல்லாமல் மீதியை படித்தார். ஒரு முதலமைச்சராக அதை சரி நாளைக்கு ஓட்டு வாங்கின முதலமைச்சர் தான் எவனும் கேள்வி கேட்பான். ஐயா அவனுக்கு பெரியார் கண்ணில் பள்ளியா, நீ இன்னும் திராவிட ஆட்சிங்கிறிய கேட்பான். அதனால் எந்திரிச்சு அரசியல் ரீதியாக அந்த நகர்வு சரியாக இருக்காது அதிமுகவுக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் எந்திரிச்சு வெளியே போனார்ல, ஒரு முதலமைச்சர் நின்று ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருகிற போது விருக்குன்னு எந்திரிச்சு வெளியே போனாரு. அது நாகரீகமா? அது மரபா? அப்படியானால் இது போய் கலந்து கொண்டால் ஓகே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவர் நாகரீகமும் தெரியல, மரபும் தெரியல, பண்பாடும் தெரியல, பதவி தலையில் ஏறி உட்கார ஆட்டுது அவர். ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் நான். திரு சுப்பிரமணியம், இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு ஆளுநர் தேநீர் விருந்து கொடுக்குறார். ஆனால் நாளைக்கு எல்லோரையும் வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு இப்படி விமர்சனங்களை வைக்கும்போது அந்த அழைப்புக்கான மரியாதை அல்லது அந்த அழைப்பை அவர் உண்மையாகவே முழு மனதோடு கொடுக்குறாராங்கிற கேள்விகளும் சேர்ந்தே வந்துடாதா? இல்லை, கண்டிப்பாக அந்த அழைப்பெல்லாம் 3 வருடங்களாக கொடுத்து கொண்டு தான் இருக்காரு. ஆனால் 3 வருஷம் ஆக போகிறது அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து அதை புறக்கணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக என்பது என்ன பார்க்குறாங்கன்னா, ஆர்என் ரவி ஐயா அவர்களை வந்து என்டிஏவால் நியமிக்கப்பட்ட கவர்னர் மத்திய அரசினுடைய நேரடியாக சொல்றாங்க, பார்க்குறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவர் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். 2022 என்ன சொன்னாங்கன்னா, அப்போ உள்ள தேநீர் விருந்துக்கு வந்து நீட் மசோதா வந்து இங்கே வந்து ஆன்டி நீட் வந்து பில் உங்கள்கிட்ட இருக்குது. 2 அமைச்சர்கள் போய் முறையிட்டாங்க. அவர் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல. அப்போ அதனால புறக்கணிக்கிறோம் நாங்க. இப்போ வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு, மேல போயாச்சு பிரசிடென்ட். ஸோ இப்போ என்ன பண்றாங்க? இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த தேநீர் விருந்தெல்லாம் ஒரு புரோட்டோகால். அதாவது ராகுல் காந்திக்கும் பிஎம் மோடிக்கும் இல்லாத சித்தாந்த முரண்பாடு இவர்கிட்ட இருக்குது. அவங்க 2 பேரும் பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீ பார்ட்டி. ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. குடியரசுத் தலைவராக இருக்கிற முர்மு அவர்கள் அப்படியான கருத்தை வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்ப பிரதமருக்கும் ராகுல் காந்திக்கு வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட். நான் சொல்றது அந்த கருத்தை சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஒரு அழைப்பை கொடுத்தால் காங்கிரஸ் கட்சி வேறு மாதிரி தான் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறது. ஆனா கொள்கையில வந்து எங்க வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும். ராகுல் காந்திக்கும் பிஎம்க்கு தான் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப வந்து அவரை வீழ்த்து விட்டு 3வது முறையாக வந்திருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற வந்து அந்த எதிர்கட்சின்ற இது பாத்தீங்கன்னா சித்தாந்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் விட்டு தள்ளி விட்டு கனிமொழி பக்கத்துல இருக்கிறாங்க, துரை வைகோ பக்கத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் மீறிட்டு இது என்ன சொல்றாங்க, ஒரு தேநீர் இருந்து ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். உங்களுக்கு அரசியல் கொள்கைகள் முரண்பாடு இருக்கா, அது சட்டமன்றத்தில் வச்சு பேசிப்போம், மக்கள் மன்றத்தில் பேசி